Hi Tata. We're coming to keep flowers for you. You miss me every day? Yeah, I miss Tata's good Tata. Good Tata. We saw long back our Tata was sleeping. We came to whose house? Whose house? Tata's house. What do you want to become? IPS police officer. Okay. What will you do with Tata? A spray. Playing what? Bottles and a car. Everything was playing. Everything? Yeah. You used to play with you whole day? Yeah. ஸோ அப்பாவை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்பாவுக்கு வந்து இந்த ஒரு மகனாக வந்து பிறந்ததுக்கு வந்து நான் ரொம்ப வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். அப்புறம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் வேரியஸ் ரோல்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க ஒரு மகனாக வந்து ரொம்பவே நல்ல ஒரு மகனாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பேரண்ட்ஸை வந்து உள்ளத்தில் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஆஸ் அ ஃபாதர் வந்து எனக்கும் சரி என் தம்பிக்கும் சரி நல்ல ஒரு ஃபாதராக இருந்திருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கும் நல்ல ஒரு ஹஸ்பண்டாக இருந்திருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு கிராண்ட் ஃபாதர். நான் அவங்களோட ஒரு பெட்டரான ஒரு கிராண்ட் ஃபாதரை வந்து பார்க்கவே முடியாது. அந்தளவுக்கு வந்து என் பையன் ஜித்துன்கிட்ட வந்து அவ்வளோ கேர் எடுத்துப்பாங்க, அவ்வளோ விளையாடுவாங்க, அவ்வளோ பொறுமையாக உட்காந்து அவங்க கூட விளையாடிட்டுருப்பாங்க. ரொம்ப மணிக்கூர் கணக்காக உட்காந்து விளையாடுவாங்க. டெய்லி காலைல எழுந்திரிச்ச உடனே என் பையன் வந்து அவங்க ரூமுக்கு தான் போவான். போயிட்டு தாத்தான்னு போய் விளையாடிட்டுருப்பான். அவங்களும் ரொம்ப ரொம்ப நேரம் விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்குனா அவன் வந்து இன்னி வரைக்கும் டெய்லி வந்து நினச்சி பார்க்காத நாளே கிடையாது. லாஸ்ட் இயர் அவர் தாத்தா வாசியார், இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தட் டைம் தாத்தா வாசியார் அப்படின்னு தான் டெய்லி வந்து சொல்லிகிட்ருப்பான். டெய்லி அவன் அந்தளவுக்கு இன்னும் அவன் மிஸ் பண்ணுறான், நினச்சிட்டே இருக்கான். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர். தமிழ்நாட்டில் வந்து டாப் மோஸ்ட் போஸ்ட்டு பிசிசிஎஃப் போஸ்ட் வரைக்கும் வந்து ரிட்டையர் ஆனாங்க. ஸோ அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு ஹம்பிள், அதே டைம் ரொம்ப ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சியில் இருக்கிறவங்க. நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். அவங்க ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸராக இருந்துட்டு இப்போது காலையில் 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 5:45 வீட்டிலேருந்து கிளம்பி இன்ஸ்பெக்ஷன் போவாங்க. ஏன்னா ஸ்பாட்டில் வந்து 6 o'clock 6:15 இருக்கணும். ஸோ அது ஒரு நாள் கிடையாது, வாரத்தில் ஒரு 3 நாள் அந்த மாதிரிலாம் ரெகுலர் பேசிஸில் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே டைம் வந்து நிறைய அந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மைனஸில் இருக்கும், லாஸில் ஓடிட்டுருக்கோம். இவங்க பீரியட் வந்து ப்ராஃபிட்டுக்கு மாறும். அதே மாதிரி இவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனதுக்கப்புறம் திரும்ப லாஸுக்கு மாறிடும். அந்தளவுக்கு இவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களோட ஒர்க்கை வந்து அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணாங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க லேபரர்ஸ் ரொம்ப லோ லெவலில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம குன்னூர்லலாம் பார்த்திங்கன்னா இந்த டீ ஃபேக்ட்ரி லேபரர்ஸ்லாம் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்து அவங்க லைஃப் லெவலெலாம் ஏற்றுறதுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பவரில் என்னென்ன லேபர்ஸ் கம்ஃபர்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணி அதே டைமில் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட்டையும் வாங்கி கொடுத்து, அதே டைம் அப்பாவுக்கு வந்து தைரியம் ஜாஸ்தி. இந்த நடுவில் இல்லை வேறு ஏதாவது இதில் வந்து ஏதாவது கண்டிப்பாக ஒரு லாஸ் வருதுன்னா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். ஸோ இவங்க வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணும்போது ஒரு சில பேருக்கு வந்து அது வந்து மைனஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கூட மீறி நம்ம வந்து நியாயமாக இருக்கணும், நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக வந்து அப்பா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தடவை வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கூட வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து தைரியமாக வந்து கோர்ட்டில் போய் ஃபைட் பண்ணி ஜட்ஜை இவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ ஒரு பிரில்லியண்டான ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க, உங்களுக்கு எப்படி அவங்க ப்ரொமோஷன் கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஆர்டரை ரிவோக் பண்ணி கொடுத்தாங்க. அப்பா வந்து அவுட் ஆஃப் த வே போயிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்க வேலை வாங்கி கொடுத்தா சரி, ஈவன் நம்ம ரிலேட்டிவ்ஸு இல்லை ஃப்ரெண்ட்ஸு இவங்களுக்கெல்லாம் வந்து நிறைய டூர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கும் வந்து அவங்க
நிறைய டூர்ஸ் எல்லாம் அவங்க கூட போய் தமிழ்நாடு ஃபாரஸ்ட்லலாம் வந்து ரொம்ப டெப்த்தான ஏரியாஸ்க்கு எல்லாமே நான் வந்து போயிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் அப்பா வந்து யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க. நிறைய பேர் தப்பான ஆளுங்க வந்து வேர்ல்டில் சுற்றி இருக்காங்க. இவங்க வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே நல்லது நினைப்பாங்க. எல்லாருக்கும் எந்தளவுக்கு நல்லது செய்ய முடியுமோ செய்வாங்க. அதே டைம் வந்து யாராவது கெடுதல் பண்ணுறாங்க இல்லை தப்பான ஆளாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு அவங்களே எல்லாரும் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் க்ளீனாக தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கெடுதல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்கள அப்படியே கட் ஆஃப் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு ஆத்மாவுக்கும் வந்து இவங்க வந்து கெடுதல் வந்து நினச்சதே கிடையாது. அவ்வளோ ஒரு சுத்தமான ஆத்மா அப்பா வந்து ஆக்சுவலாக இறந்து போனது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய லாஸு. ஸோ எங்கள் ஃபேமிலிக்கும் சரி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப லாஸ். எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங். ஆக்சுவலாக அவங்க இறந்து போகிறதுக்கு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் நாகர்கோவிலில் அவங்க வீடை வந்து கட்டி முடித்தாங்க, பால் காய்ப்பு வச்சாங்க. ஸோ அங்கே எல்லாருமே பார்க்கும்போது யாராலையும் நம்ப முடியல. ஏன்னா அவ்வளோ ஆக்டிவாக இருந்தாங்க. வண்டியெல்லாம் ஜெயிலோ வண்டியெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த லாஸ் வந்து ஜீசஸ் வந்து எல்லாருக்கும் வந்து பேர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும். அதே மாதிரி நான் ஆக்சுவலாக கொஞ்சம் ரேக்கிலாம் பண்ணுவேன். அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு தடவை ரேக்கியில் போய் அவங்கள பார்த்தேன். ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மன ஆறுதல் கிடச்சிது. ஸோ அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு, ஸோ உண்மையிலே அப்போ நாங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணுறோம். நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பாலனை பற்றி சின்ன அவனுடைய ஒரு இன்னையோட அவனுக்கு இறந்து 1 வருஷம் தான். அவனை பற்றி சில காரியங்களை நான் கூற விரும்புகிறேன். இங்கே வந்து இருக்க உற்றார் உணருக்கும் இந்த மனமான வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். பாலன் சிறு வயதிலேயே சின்ன வயதிலே அவன் வந்து எப்பவுமே தான் இருக்கும் இடத்தையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள நினைப்பான். தன்னுடைய புஸ்தகங்கள் டேபிளில் வைக்கிறதெல்லாம் எல்லாம் நீட்டாக அடுக்கி வச்சுருப்பான். தன்னுடைய ட்ரெஸ்ஸுகளை கூட மடிப்பு கலையாமல் அப்படியே அடுக்கி வச்சுருப்பான். மற்றபடி எப்போவுமே வீட்டில் வந்து காமாக தான் இருப்பான். யாருக்கிட்டே ஒருத்தர் ரொம்ப சண்டை அந்த மாதிரிலாம் எதுவுமே போட மாட்டான். காமாக தான் இருப்பான். அப்புறம் அவன் வேலைக்கு போன பிறகு நாங்கள் வந்து அவன் எங்கெல்லாம் அவங்க குடும்பத்தார் கூட நாங்கள் கொடைக்கானல், பிச்சாவரம், குன்னூர், முக்கம்பாகேடுங்களாம் அவங்க குடும்பத்தாரோட நாங்களும் எல்லோரும் போய் நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். டெய்லி எனக்கு வந்து குட் மார்னிங்னு ஒரு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பான். டெய்லி அனுப்புவான். ஒரு நாள் நான் கூட திருப்பி அனுப்பலைன்னா ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்பான். மற்றபடியும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எப்படியாவது என்கிட்ட ஃபோனில் பேசிடுவான். நாகர்கோவில் டு சென்னை இல்லைன்னா சென்னை டு நாகர்கோவிலுக்கு காரில் வரும்போது எப்படியாவது மதுரை வந்து எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பேசி நாங்கள்லாம் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணி பேசிட்டு அதுக்கப்புறம் அவன் நாகர்கோவிலுக்கோ அல்லது சென்னைக்கோ கிளம்பி போனான். எனக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அவன் எல்லா வித நன்மை நிறைய உதவிகளும் செய்தான். பெரிய பொண்ணு கல்யாண டைம்லேயே நல்ல உதவிகள் செஞ்சான். சின்னவளுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்தான். அது மாதிரி நிறைய காரங்களுக்கு எங்களுக்கு நல்ல உதவிகள் செஞ்சுருக்கான். அவனுடைய இழப்பு வந்து எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப வருத்தத்தை கொடுத்தது. அவனும் எங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கடவுள் தாய்மை ஆறுதலையும் சமாதானத்தை தர வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. பாலனண்ணன் எங்களுக்கு கசினாக இருந்தாலும் அவர் எங்கள் எல்லாருக்கும் ஒரு அட்வைசராகவும் ஒரு ஃப்ரெண்டுமாக இருந்தார். நாங்கள் நடத்தும் எல்லா பர்த்டே ஃபங்க்ஷன்கள், கெட் டுகெதர்கள், கல்யாண ஃபங்க்ஷன்கள், இதில் எல்லாவற்றிலும் எல்லாரும் சேர்ந்து இருந்து எல்லா கசின்ஸும் சேர்ந்து இருந்து நடத்தும் அந்த குடும்ப கெட் டுகெதர்கள், தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமா, அத்தை எல்லாரும் சேர்ந்து நடத்த அந்த ஃபங்க்ஷன்லாம் இப்பொழுதும் மனதில் மிகவும் பசுமையாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த நாட்கள் எல்லாம் இப்பொழுதும் எங்களால் மறக்கவே முடியாது. அதுபோல் பாலண்ணன் ஊருக்கு வரும்போதும் நாங்கள் சாயங்காலம் மோதி கடையிலிருந்து
நானும் பாலன் அண்ணன், குட்டி அண்ணன் இவர்களெல்லாம் சேர்ந்து சும்மா காரியங்கள் எல்லாம் ஜெனரலாக பேசி கொண்டிருந்து கடைசியாக ஷேக்கு கடையிலேருந்து ஒரு டீயும் குடித்து பிரிந்து செல்வோம். அந்த நாட்கள்லாம் இனி திரும்பி வராது. அதே போல் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக கடைசியாக சென்ற பாலன் எல்லாம் சேர்ந்து சென்ற ஒரு டூர், தலையணைக்கு சென்ற ஒரு டூர் இப்பொழுதும் நாங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது. எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் பாலன் மாமாவாக இருந்தார். ஆனாலும் நான் கடைசியாக வெளிநாடு வேலைக்கு வந்த பிறகு அவரிடம் சொல்லி கொண்டு வந்தேன், இந்த தடவை பிப்ரவரியில் வரும்பொழுது நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். ஆனால் காலம் அவரை கடவுளிடம் அடைத்து கொண்டு சென்று விட்டது. அவர் என்ன எப்பொழுதும் ஊரில் வரும் பார்க்கும்போதெல்லாம் டே மலையாளத்தான், எப்படா ஊர்லேருந்து வந்த என்று சொன்னும் சத்தம் இப்பொழுதும் என் செவியில் ஒலித்து கொண்டே இருக்கின்றது. நாங்கள் எல்லாரும் பாலண்ணனை மிகவும் மிஸ் பண்ணுகின்றோம். We miss you very much, பாலண்ணன். பாலன் எங்களுக்கு ஒரு சொந்த சகோதரனை போல். அவங்கள எனக்கு காலேஜில் அவங்க பாட்னி படிக்கிற காலத்துலேருந்து நானும் அந்த டைமில் அதே காலேஜில் படிச்சிட்டு இருந்தேன். அப்பத்துலேருந்து தெரியும். அது மாத்திரம் இல்லை, அப்புறம் நாங்கள் இந்த கம்யூனியன்லாம் நம்ம சிஎஸ்சி சர்ச்சில் அந்த படிக்கும்போது அவங்க என் பேட்ச்லேயே தான் படித்தாங்க. அதுக்கு பிறகு அவங்க ஐஎஃப்எஸ் படிக்கும்போது என்னுடைய சொந்த சகோதரி அங்கே இருந்தாங்க டேரடூனில் வயலா. அப்போ அவங்க வீட்டுக்கு எப்போவாது லீவ் டைமில் அங்கே விசிட் பண்ணுவாங்க போல். அப்படி என்னுடைய சகோதரிக்கும் பாலன் ரொம்ப பழக்கம். அதன் பிறகு அவங்க மேரேஜுக்கு அப்புறம் எங்களுக்கும் ரொம்ப பழகிட்டோம். நாங்கள் அப்போ திருச்சியில் இருந்தோம், அவங்களும் திருச்சியில் இருந்தாங்க. அப்போ நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டோம். அதாவது பிரதர்ஸுக்குள்ள அப்படி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படி நாங்கள் இருந்தோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வளர வளர எங்கள் பிள்ளைங்க வளர அப்படி எல்லாத்துக்குமே அவங்க தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க மனோனேன்னு சொல்லும்போது என்னதுனாலும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க ஃபோனில். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கேட்டு அது மாதிரி பேசி ஹெல்ப் பண்ணுவாங்க. பாலன் எங்களுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னா சாப்பிட்றது, நாங்கள் பர்த்டே சேர்ந்து வர்றது, அவங்க வீட்டுக்கு போகிறது, அதே போல் அவங்களோட பிக்னிக் கொடைக்கானல் அப்படி முதுமலை காடு அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அவங்க சேலத்தில் பிஹெச்டி படிக்கும்போது கூட நாங்கள் சேலத்தில் என் பிரதர் வீட்டுக்கு போனப்போ கூட அவங்க கெஸ்ட் ஹவுஸில் போய் அங்கே இருந்து அவங்கள விசிட் பண்ணி அங்கே பிஹெச்டி முடிக்கும்போதும் தெரியும். அப்படி எல்லாம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் அவங்களோட நாங்கள் தொடர்பு வச்சுருந்தோம். அதே போல் அவங்க சிக்காக இருக்கும்போதும் நாங்கள் போய் பார்ப்போம். அதன் பிறகு எங்கள் வீட்டில் அவங்களுடைய டெத்துக்கும் அந்த லாஸ்ட் 75th பர்த்டேக்கும் வந்திருந்தாங்க. அதே போல் அதுக்கு ஒரு 2 நாள் முன்னாலேயும் விசிட் பண்ணிவிட்டு மனோனே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டுட்டு போவாங்க. அவங்க கேட்குற ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு ரொம்ப ஒரு ஹார்ட்லேருந்து அன்பாக, ஒரு ரொம்ப ஹம்பிளாக, அவ்வளோ பெரிய கன்சர்வேட்டராக இருந்தாலும் அவங்க அந்த டிக்னிட்டியெல்லாம் நம்மகிட்ட காட்ட மாட்டாங்க. எவ்ரி நியூ இயருக்கு அந்த கவர்னர் பங்களாக்கு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட மீட்டிங் வரும்போது அதுக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்கு நியூ இயர் விசிட் வந்துட்டு தான் போவாங்க அங்கே. இப்படி எங்களுக்கு ஃபுல்லாக தொடர்பு உண்டு. அதுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கை மறைவுக்காக நான் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப நான் ஃபீல் பண்ணி சங்கடப்படுறேன். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் நித்யா. நான் பாலன் மாமாவோட தங்கச்சி பொண்ணு. என்னை எல்லோரும் சின்னோன்னு கூப்பிடுவாங்க. அந்த பேர் வச்சதே எங்கள் மாமா தான். சின்ன வயசில் எங்களை நிறைய இடத்துக்கு என்னையும் என் கசின்ஸு, செகண்ட் கசின்ஸ் எல்லோரையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. லைக் கொடைக்கானல், பிச்சாவரம், பேரிஜம், தொட்டிப்பாலம், இது மாதிரி நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு லவ்வபிள் மெமரிஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நான் சென்னையில் காலேஜ் படித்தேன். அப்போ மாமா வீட்டுக்கு அடிக்கடி போகிற சான்ஸ் கிடச்சிது. அப்போ நைட் நானும் அத்தையும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம். இப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் மாமா எங்களோட ஜாயின் பண்ணி ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க. அவங்க எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் வீட்டில் அவ்வளோ ஒரு சிம்பிள் மேனாக இருப்பார். ரொம்ப ஹாப்பியாக எங்களோட மூவ் ஆகிட்டு இருப்பார். எனக்கு மாமா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எனக்கு வேலை வாங்கி தந்ததே எங்கள் மாமா தான். லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் மாமா சென்னை டு நாகர்கோவில் போகும்போது மதுரைக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ஒரு சில டைம்ஸ் நான் அவங்கள பார்க்க முடிஞ்சது. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சு கொடுக்குறதும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதும் ரொம்ப ஒரு ஹாப்பியான தருணமாக இருந்தது.
மாமா இப்போ நம்மளோட இல்லை. அதை யோசிக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீஸ் வித் ஜீசஸ், அதுதான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். மாமாவை பிரிஞ்சு வாழும் அத்தைக்கு, நிதின், நிஷாந்த், ஜித்தின் மற்றும் நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் கடவுள் தான் ஆறுதல் தரணும். The loss of Mama has left a deep void in our hearts. Mama's kindness and gentle nature truly made an impact in our lives. He carried himself with a rare warmth that touched everyone around him. His ability to remain composed even in challenging times was a testament to his inner strength and wisdom. I fondly remember the time we went on trips as a family and the few months that I stayed in Chennai. His legacy of compassion and patience will live on in the hearts of those he touched. What I can say about my experience with my mama is heart-touching because I had memories with him from my childhood days itself. But truly speaking, what comes to my mind whenever I think about him after his death is only tears, because I couldn't accept his death, as I believe he was a great, noble, wise, talented, genius, generous, humble, loving, kind-hearted and down-to-earth person. He loves and feels happy to be with his people, and he enjoys spending time with his people. And personally speaking, he is the only person who is the reason for me to give me an opportunity to visit some interesting tourist places when I was a child. He stood along with my parents as a great moral support and pillar in making my marriage to the best possible, and he took care for each and every little things with utmost care. And he was also a great support for my father when my mother was sick, and he helped us a lot, and he stood by with us as a great moral support. So I thank God for giving me such a wonderful person in my life as my mama, and I pray God for Attai, Nitin and Nishant to give divine peace and strength to overcome his absence in the future days. And I pray God for Mama's soul to rest in peace. என்னோட மெமரி பர்சனலி வந்து சின்னதுலேருந்து லைக் நாங்கள் நித்தின்லாம் பிறக்கிற அந்த ஸ்டேஜ்லேருந்து பால்நாக்கில் அங்கே திருச்சியில் இருந்தாங்க. அப்பத்துலேருந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சென்னை மூவ் பண்ணாங்க எங்களை மாதிரியே. சொல்லி ஒன் ஆஃப் த கசின்ஸ் நாங்கள் ரொம்ப க்ளோஸாக வளர்ந்தது. எங்களோட பர்த்டேஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் சின்னதாக இருந்துலேருந்தே வந்திருக்காங்க. we've celebrated many milestones and occasions together. அதுக்கப்புறம் ஒரு ஃபன் ட்ரிப் டு as a family we went to Kodaikanal with them. Uncle made it so fun for us. It's such a memory we remember. இத்தனை வருஷங்கள், maybe it's 30-35 years, we still remember it. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஞாபகம் இருக்கிறது, நான் கல்யாணம் ஆகி போன அப்புறம் மை ஃபர்ஸ்ட் ட்ரிப் பேக் வித் மை சில்ட்ரன். அவங்கள்ட்ட கேட்டோம், அங்கிள் வண்டலூர் ஜூ போனால் நல்லாயிருக்கும் கிட்ஸுக்குன்னு. உடனே he went out of his way to make such special arrangements with personal staff எல்லாம் கூட அனுப்பி. It was so nice. We had an enjoyable trip. So anytime we felt comfortable to reach out to him and ask for help without hesitation. அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ரிலேஷன்ஷிப் அவங்க ஃபேமிலியோடு இருந்தது. அங்கிளோட ஸ்பெஷலி எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் உடனே பார்க்க வந்துடுவாங்க. அந்த மாதிரி so good. We really miss him. I'm sure he is in heaven. Again, ஷாலினி சொன்ன மாதிரியே அந்த மெமரி, அந்த கொடைக்கானல் மெமரிலாம் இன்னும் மைண்டில் அப்படியே இருக்குது. இன்ஃபேக்ட் அங்கிள் இவ்வளோ சீனியர் போஸ்ட்டில் இருந்துமே வந்து இவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருந்தது வந்து நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி எங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு ஹியூமன் பீயிங்கை பார்த்ததில்லை. ஸோ ஹி வாஸ் ஸோ ஹம்பிள் டிஸ்பைட் சச் அ ஹை பொசிஷன் ஹி வாஸ் ஹோல்டிங். ஸோ அந்த ஆஸ்பெக்ட் இருக்குது. வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க இவ்வளோ ஒரு பெரிய ஆஃபீஸர் அப்படின்றதே தெரியாது. அவ்வளோ ஜாலியாக கலகலப்பாக பேசிட்டு அப்படியே இருப்பாங்க. எதுவுமே ஒன்றும் காட்டிக்க மாட்டாங்க, என்றைக்குமே ஒரு இது பண்ணிக்க மாட்டாங்க. எங்களுக்கு பர்சனலாக எங்களோட வீடு கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இங்கே அவங்களோட ஸ்பெஷாலிட்டி ஆஃப்கோர்ஸ் அந்த ஹார்டிகல்ச்சர் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சனால நாகர்கோயிலில் இங்கே இருக்கிற வீட்டில் கூடயும் அவங்க வந்து ஸ்பெஷலாக அவங்களே பிளான்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வந்து கார்டனில் பிளான் பண்ணி ஆள் வச்சு பிளான் பண்ணி எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. எங்களோட வேலைச்சேரி வீட்டுக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஆப்வியஸ்லி we have to be very thankful to uncle for being so kind and generous despite
ஒரு நாள் கூட அழட்டிக்கிட்டது இல்லை. அதே மாதிரி எனக்கு ரீசன்ட் ரிமெம்பரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டியும் அங்கிளும் 2 பேருமே வந்து அந்த அவங்களோட ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸோட அந்த ஆனுவல் மீட்டிங் இருக்கும் அந்த கிறிஸ்மஸ் டைமில். ஸோ அந்த டின்னருக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்போதும் வீட்டில் வந்து ஏன்னா அப்பாவால் வெளியே போக முடியல அப்படின்றதுக்காக வந்து 2 பேரும் உட்காந்து ரொம்ப நேரமாக பேசிட்டு எல்லாம் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த ஃபைனல் இது அந்த அப்பாவோட 75th பர்த்டே அந்த இதுக்குமே வந்தாங்க. எதுவுமே ஹெசிடேஷன் இல்லாமல் எல்லாரும் வந்து பார்த்துட்டு போனது ரொம்ப யூனோ ஸோ தேங்க்ஃபுல். இப்படி ஒரு இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறது, அங்கிள் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி ரைட் ஃபேமிலியில் சப்போர்ட்டட் ஸோ மச் ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் ரைட். ஸோ ஸோ ஸ்ட்ராங் யூனோ மென்டலி as well as you know supporting the entire family right. I'm sure எங்களுக்கு பண்ண மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க obviously. So you know that's his nature right. He is so helpful and kind. So thank you again and remembering uncle for his first birthday anniversary. Hi everyone. பாலன் மாமா பற்றி ஒரு சில விஷயங்களை நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். he cheerfully enjoyed doing farming. அவங்களோட ஏஜில் இவ்வளோ தூரத்துக்கு ஃபார்மிங்கில் வந்து ஒரு சியர்ஃபுல்னஸ் காட்டின ஒரு பர்சனாலிட்டி வந்து பாலன் மாமா தான். அடுத்தது வந்து அவங்களோட பிஸியான ஷெடியூலில் he makes time to visit அப்பா அண்ட் அம்மா. அடுத்தது he is a hometown lover. எங்கள் ஊருக்கு போனாலும் சீக்கிரம் நான் வந்து ஊருக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்லாமல் இருந்ததே இல்லை. we all miss a family bonded mama and you will be lovingly remembered by all who knew you mama. Miss you Balan mama.